இந்த வீடியோ நம்ம சுதீப் பார்மா லிமிடெட் ஐபிஓட ஃபைனல் வியூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாமா, இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் ஜிஎம்பி என்ன, நல்ல லிஸ்டிங் தருமா போன்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஓவராலாக இந்த ஐபிஓ 5.13 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் வந்து ரீட்டைல் கோட்டா அதிகபட்சமாக 5 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓட என்ஐஏ கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. QIB கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா டே 2ல் வந்து 0.13 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ டே 3ல் வந்து ஹையராக ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஐபிஓ ஓவராலாக 5 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. பட் இது சின்ன ஐபிஓன்னு சொல்ல முடியாது. 895 கோடி இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓ வந்து டே 2ல் நல்ல சப்ஸ்கிரிப்ஷன், டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஐபிஓவில் QIB இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் அதிகமான போர்ஷன் ஒதுக்கியிருக்காங்க. 50% ஒதுக்கியிருக்காங்க. ரீட்டைல் போர்ஷனுக்கு 35% வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டே 3ல் யூஸ்வலாகவே QIB இன்வெஸ்டர்ஸ் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க எல்லா ஐபிஓஸ்லையும். ஸோ அதே மாதிரி இந்த ஐபிஓவில் டே 3ல் QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்கன்னா இந்த ஐபிஓ நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ டே 3ல் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க பொறுத்தா இந்த ஐபிஓட ஃபைனல் சப்ஸ்கிரிப்ஷன் அமையும். மோஸ்ட்லி இந்த ஐபிஓ டே 2 வரைக்குமே வந்துட்டு டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓ டே 3ல் நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஃபினான்ஷியல் வைஸ்லையும் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தோட கடன்கள் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.2 தான் இருக்குது. ஸோ 1க்கு கீழே தான் இருக்குது. 0.2 போது வந்து கவலை அளிக்கக்கூடிய வகையில் இவங்களோட கடன்கள் இல்லை. ஸோ ரிட்டர்ன் அண்ட் நெட்வொர்த்தும் வந்து பார்க்கும்போது 27.88% இருக்குது. இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. பேட் மார்ஜினுமே வந்து 27.63% இருக்குது. இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவங்களோட எபிட்டா மார்ஜினும் 39.7% இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. கடன்களும் வந்து டீசெண்டாக இருக்குது. கவலை அளிக்கக்கூடிய வகையில் இல்லைங்கனால இந்த ஐபிஓவுக்கு நல்ல வரவேற்பு டே 3லையும் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டே 2வே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. டே 3ல் QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக சான்சஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இந்த ஐபிஓவில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ஐபிஓவில் மேஜராக வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்குது. 800 கோடிக்கு ஆஃபர் ஃபார் சேல் தான். ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 15% தான். ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ மினிமம் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 95 crores தான் வந்து இந்த ஐபிஓலேருந்து கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக போக போகுது. பட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும், அதிகமான ஆஃபர் ஃபார் சேல் இருந்தால் கூட இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓக்கு வரக்கு முன்னாடி 89.37% இருந்துச்சு. பட் போஸ்ட் ஐபிஓ 76.15% இருக்குது. ஸோ 70%க்கு மேலே இருக்குது. 76% இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ஈவன் அவங்க ஆஃபர் ஃபார் சேலில் அதிக ஷேர்ஸை கொடுத்துருந்தா கூட. பட் இப்போ நம்ம டே 3 எக்ஸ்பெக்டேஷனுக்கு வருவோம். இந்த ஐபிஓ வேறு எந்த ஐபிஓவும் இந்த டைம் பீரியடில் காம்படிஷனுக்கு இல்லாதனால இந்த ஐபிஓக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இதனால் வந்து இந்த ஐபிஓ நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ரெண்டாவது விஷயம், டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் டே 2 ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக டே 3 வந்து நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பட் இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது ₹82 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 13.83% வந்து லிஸ்டிங்கின் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ப்ரீவியஸாக 20% வந்துச்சு. 20.4% இருந்த இவங்க ஜிஎம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6% பக்கம் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக வந்து 19% இருந்துச்சு. அடுத்து 20% அந்த ரேஞ்சஸில் இருந்த ஜிஎம்பி தற்போது 13.83% ட்ராப் ஆகிருக்கு. இது வந்து டைம் டு டைம் வேரி ஆகும். இது அஃபிஷியலான சோர்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஜிஎம்பியில் இருக்க மாதிரியே வந்துட்டு லிஸ்டிங் அமைஞ்சா இது வந்து ₹2,500 வந்து ப்ராஃபிட் தரக்கான சான்சஸ் இருக்குது ஒரு லாட்டுக்கு. இப்போ நம்ம என்னோடய ஃபைனல் வியூக்கு வரேன். இந்த ஐபிஓ ஒருவேளை நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருந்தால் கூட நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, லிஸ்டிங் டே அன்றைக்கி மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஐபிஎஸோட லிஸ்டிங் வந்து தற்போது அமைஞ்சிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஈவன் அந்த ஐபிஓட ஜிஎம்பி நல்லா ஹையராக இருந்தால் கூட 10%க்கு மேலே இருந்தால் கூட வந்து டிஸ்கவுண்ட்டில் லிஸ்டான ஐபிஓஸும் இருக்குது. ஜிஎம்பி புவராக இருந்து ஃபினான்ஷியல் வைஸில் புவராக இருந்த ஐபிஎஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் வந்து நல்லா 20%க்கு மேலே வந்து லிஸ்டிங்கின் தந்த ஐபிஓஸும் வந்து இருக்குது. ஸோ ரீசெண்டாக இதுதான் மார்க்கெட் ட்ரெண்டு. ஸோ லிஸ்டிங் அன்றைக்கி மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஐபிஓட லிஸ்டிங் வந்து நல்லா பாசிட்டிவாக அமையுது. ஒருவேளை வந்து டவுன்ஃபாலில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்போது வந்து நல்ல ஜிஎம்பியில் இருந்தால் கூட, நல்ல ஃபினான்ஷியலில் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தால் கூட அந்த ஐபிஓட லிஸ்டிங் வந்து பாதிக்குது. ஸோ இதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து தற்போது சீராகவும் இல்லை. ஸோ ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிற இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களோட முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஜிஎம்பி வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ஐபிஓவில் நல்ல பாசிட்டிவான லிஸ்டிங் இருந்தால் ஒரு 6 to 10% வந்து லிஸ்டிங்கின் தரக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் சுச்சுவேஷன் ஃபேவராலினா ஃப்ளாட்டாக கூட எல்லாம் டிஸ்கவுண்ட்டில் கூட அமையலாம். ஸோ மார்க்கெட் சுச்சுவேஷன் தான் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது.
இந்த ஐபிஓவோட டீட்டெயில் வீடியோ, அதாவது இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்க ஃபினான்ஷியல் வைஸில் இவங்க ரெவன்யூ, இன்கம் அது மாதிரி வந்து டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து பின்னடு கமெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ லேட்டஸ்ட் ஜிஎம்பி அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் போன்ற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இன்ஸ்டா ஹேண்டில் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.